வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கொத்தமல்லி சாதங்க. வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். நான் கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு முதல்ல கொத்தமல்லி தழையை வணக்கி அரைச்சிக்கணுங்க. அதுக்கு முதல்ல அடுப்புல வடசட்டி வச்சுட்டேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதுல 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் கிள்ளி போட்டுக்கலாங்க. இதுக்கு இஞ்சி போட வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் எண்ணெயிலேயே இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் வணங்கட்டும். இது நல்லா வணங்கிருச்சுங்க. ஒரு கத்தைக்கு கொத்தமல்லி தலையை நல்லா கழுவிட்டு அந்த காம்போடையே நான் கிள்ளி வச்சிருக்கேன். இதையும் நம்ம உள்ள போட்டுக்கலாம். 1.25 டம்ளர் அரிசிக்கு இந்த ஒரு கத்தை கொத்தமல்லி தலை கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி தலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய கத்தை போட்டிருக்கேங்க. உங்கள்கிட்ட சின்ன கத்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி தலை எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க. அப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா மாவாட்டம் அரையும். இப்போ கொத்தமல்லி தலை நல்லா எண்ணெயிலேயே வணங்கிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தலையை அளந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். அடுப்பை ஆன் பண்ணி விட்டேங்க. இப்போ குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை போடுறேங்க. ஒரு 5-6 கிராம்பு போடுறேங்க. 2 ஏலக்காய் போடுறேங்க. ஒரு 10 முந்திரி போடுறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வணங்கட்டுங்க. முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டுங்க. இது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், இதையும் போட்டு நல்லா வணங்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வெந்துடணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதுல ஒரு பிரிஞ்சி இலையை போட்டுடலாம். இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் போட்டுடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற கொத்தமல்லி தலையை உள்ள ஊற்றிடலாங்க. இதில் அரிசியும் போட்டுடலாம். நான் 1.25 டம்ளர் அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 டைம் கழிஞ்சிட்டு ஊற வச்சிருந்தேங்க. இது நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. இதையும் உள்ள போட்டுறேங்க. ஏற்கனவே நான் கொத்தமல்லி தலை அரைக்கும் போது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி அளந்து இதில் ஊற்றுறேங்க. மொத்தம் 1.25 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்காயிருச்சுங்க. இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வரைக்கும் விடலாங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்குதுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுறலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு 5 விசில் விடலாங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. இதே அடுப்பில் வைக்க வேண்டாம், வேற ஒரு சூடான அடுப்பில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ சாப்பாடு நல்லா விசில் இறங்கிருச்சுங்க. திறந்து பார்க்கலாம். சாப்பாடு பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்கு, உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. நான் அடியால் எடுத்து காட்டுற பாருங்க, ஒரு துளி கூட அடி பிடிக்கல. நீங்க தண்ணி அளவா வச்சீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, கரெக்டா இருக்கும். சில டைம் தெரியாம தண்ணி எச்சா போயிடும். அப்படி நீங்க திறந்து பார்க்கும்போது தண்ணி மேல கோத்து நின்னுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல கொட்டி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா ஆயிரும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கி விட்டுறாங்க. இவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியான மல்லி சாதம் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இந்த மல்லி சாதத்தை ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.